3 பிரிவா எங்களுடைய வேலையை பிரிச்சிருக்கோம். வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது காலையில் 5 மணி நேரம், ஈவினிங் 5 மணி நேரம்னு பிரச்சாரம் செஞ்சிருக்கோம். நடந்து போயிருக்கேன். ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக போர்க்கால அடிப்படையில் தொகுதி மக்கள், குறிப்பாக பெண்கள் சொன்னது, வில்லிவாக்கம் தொகுதியில் ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் டாஸ்மார்க் 11 கடை இருக்கு. நேற்று மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைப்படி ஒரு டாஸ்மார்க் கடை மூடப்பட்டுருச்சு. இன்னும் ஒரு 4 கடை பொதுமக்களுடைய, குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கோயில் பக்கத்தில், விடுதிகள் பக்கத்தில் இருக்கு. இன்னும் அதை ரிவ்யூ மீட்டிங்ல பதிவு பண்ணோம். பெரும்பாலும் 11 கடையில ஒரு 6 கடையை போர்க்கால அடிப்படையில் மூட வேணும்னு ரிக்வஸ்ட் கொடுத்திருக்கோம். ஏன்னா பெண்கள் எந்த தெருவிலையும் நடமாட முடியல. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் கல்ச்சரை இம்மீடியட்டா விற்கிறவங்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் டாஸ்மார்க் கடைகள் மட்டும் இல்லாமல் பிளாக்ல நிறைய பார்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. அதையும் இம்மீடியட்டா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். கடைகள் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அரசு சொன்ன டைம்ல டாஸ்மார்க்கள் மூட சொல்லியிருக்கோம்.